ரொம்ப சிம்பிள் அப்புறம் டேஸ்டியாக பீஃப் கட்லெட் எப்படி வீட்டிலேயே பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து ரஸ்க்கு வந்து நான் திரிச்சு வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது வந்து ஒரு பல்லாரியை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்து நான் இன்றைக்கி 100 கிராம் பீஃப் எடுத்துருக்கிறேன். அதை வந்து குக்கரில் உப்பு தண்ணி சேர்த்து 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் மிக்சியில் லைட்டாக ஒரு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து இது வந்து கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். கடலை மாவு அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ரா ஸ்மெல் வந்துடும், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் போதும். அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிட்டேன். என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கட்லெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீஃப், கடலை மாவு, அப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மல்லி இலையை மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கட்லெட்டுக்கு ஃபைனாக சாப் பண்ணி மல்லி இலையை உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் மறந்துடாமல் சேர்த்துக்கோங்க. இந்த மாவு பிசைகிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. உருளைக்கிழங்கு, வெங்காயம், கறி இது எல்லாத்துலேயுமே தண்ணி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணியே இதுக்கு வந்து போதும். அதனால் தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க. இதுக்கு தேவையான மசாலா என்னெல்லாம் அப்படின்றத பார்த்துடலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம எடுத்துருக்கிற மசாலா எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து நம்ம பிசைகிறதுக்கு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி மாவு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு தட்டுறதுக்கும் ஒழுங்காக வராது. அடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ரஸ்க்கு தூளில் வந்து ஒரு டிப் பண்ணி எடுக்க போகிறேன். உங்ககிட்ட வந்து பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து எக்கில் ஒரு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் அப்படி இல்லைனா ரஸ்க்கு தூளில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து முட்டையில் வந்து டிப் பண்ணலை. இந்த மாதிரி ரஸ்க்கு தூளில் மட்டும் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்து ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பீஃப் வேண்டாம் அப்படின்னா சிக்கன் ஆர் மட்டன் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மீட் எடுக்கிறதா இருந்தாலும் குக்கரில் வந்து தண்ணி அப்புறமா உப்பு மட்டும் சேர்த்துட்டு 2 இல்லை 3 விசில் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பீஃப் கட்லெட் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள்.